ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள். இஸ்லாமியர்களுடைய வாழ்விடமே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பேசுபொருளாக இருக்கு. ராமநாதபுரம் கீழக்கரையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்புறம் டெல்டா பகுதிகளில் காயல்பட்டினம், அது ஒரு முறை கலைஞரே சொல்லுவாராம், அது காயல்பட்டினம்ல கலைஞர்பட்டினம், எனக்கு தான் அவங்க அதிகம் ஓட்டு போடுவாங்க. இப்போ கூட அந்த காயல்பட்டினம் முஸ்லீம்களுக்கு தான் ஓட்டு போட்டு. ஆமா, காயல்பட்டினம் பெட்டியே என்னும் போது தானே அனிதா ஜெயிக்கிறாரு. ஆமா, அதனால முஸ்லீம்களுடைய வாழ்விடத்துக்கே ஒரு அரசியல் இருக்கு. காயல்பட்டினம், வாணியம்பாடி, ஆம்பூர், பாளையங்கோட்டை, பேட்டை, இப்படின்னு கீழக்கரை, ராமேஸ்வரம், இப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி அவர்களுடைய பகுதிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதி. அந்த விதத்தில் கடையநல்லூர் பகுதி ஒரு பேசு பொருளாக இருக்கு. கடையநல்லூர் அப்படிங்கிறது ஒரு அழகான தமிழ்நாட்டினுடைய பகுதி. தென்காசி, அது செங்கோட்டை பக்கத்திலேயே அழகான இது, கேரளா மாதிரி இருக்கும் அந்த ஊர். அங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டை நம்பி இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வாழ்க்கை இருக்கு. ஆனால் வாழ்வு தேடி போய் தான் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. மனைவியோட வாழ முடியல, பிள்ளைகளோட நல்லது கெட்டதில் கலந்துக்க முடியல, ஒரு மவுத்தான ஒரு மரணித்தா வர முடியாத சூழல். இன்னைக்கு ஃப்ளைட்டு, நிறைய தொழில் தொடர்பு வசதிகள் வந்துருச்சு. ஆனால் 70கள் 80களின் தொடக்கத்தில் வெளிநாடு போயிட்டு சுகத்துக்கத்தில் கலந்துக்க முடியாமல் இந்த இஸ்லாமியர்கள் வாழ்க்கை ரொம்ப அது சொல்ல முடியாத கண்ணீராக இருந்தது அப்படின்னு. குறிப்பாக கடையநல்லூரில் அப்படி ஒரு வாழ்வு முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முஸ்லீம்களுக்கு மட்டுமா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய நாடார்கள், மறவர்கள், தேவேந்தர்கள் எல்லாருக்கும் அப்படியா? அது கடையநல்லூர் வாழ்க்கை முறை எப்படி? கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும், அதாவது 2021 தான் மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. அந்த கணக்கு படி 1,00,000 மக்கள் தான் அதில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 26 கணக்கு எடுத்து பார்த்தீங்க, கணக்கு எடுக்கலை. அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 1,32,000 பேர் அளவுக்கு மக்கள் தொகை வருது கடையநல்லூரில். ஒரு 1,32,000 பேர். அதில் ஒரு சரிபாதி இந்துக்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள்னா பல ஜாதி இருப்பாங்க அதில். ஆமாம், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. நாடார் இருப்பாங்க, மறவர் இருப்பாங்க, தலித் இருப்பாங்க, எல்லாரும் கலந்துப்பாங்க. அப்போ கலந்து அவங்க 50% இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஒரு 45 இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் ஒரு 4% இருக்கிறாங்க. அப்போ அப்படி வாழக்கூடிய ஒரு பல மதத்தவர் கலந்துருக்கிற ஒரு ஊர். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆதி காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் இருந்தது. அப்புறம் பாண்டியர்கள் மதுரையிலேருந்து விரட்டப்பட்ட பிறகு அங்கேயே சொக்கம்பட்டி ஜமீன்தார், பாளையக்காரர் இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஆட்சியின் கீழே கடையநல்லூர் ஒரு காலத்தில் இருந்திருக்குது. அந்த கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுடைய வாழ்வியல் முறை என்னன்னு கேட்டால், ஒரு 20 வருஷம் எடுத்துக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அந்த ஊரோட தொடர்பில் இருந்தோம். இன்றைக்கி இருக்கிறோன்னு வைங்களேன். அந்த நேரத்துலலாம் என்ன செய்யணும்னா, தறி தான் அந்த ஊரில் உள்ள தொழில், கைத்தறி தான். கைத்தறினா வீடுகளில் எல்லா வீட்லேயுமே கைத்தறி மிஷின் போட்டிருப்பாங்க, அந்த கருவி. அதில் கைத்தறி நெசவு தான். அந்த கைத்தறி நெசவில் வருமானம் ரொம்ப கம்மி, அது வாழவே முடியாது. இப்போ நாங்கள்லாம் அந்த 85 காலத்துலலாம் அந்த ஊருக்கு தொடர்பில் இருந்தோம். அங்கே போகிற காலத்தில் பார்த்திங்கன்னா, காலையில் அந்த ஊரில் எந்த வீட்லேயுமே டீயோ காப்பியோ சாப்பாடோ செய்ய மாட்டாங்க. காலையில் உட்காந்துருவாங்க, தறியில் உட்காந்துருவாங்க. நம்ம விருந்தாளி யாராவது போனோம்னு சொன்னால் டீ கடையெல்லாம் டீ வாங்க விடுவாங்க. இவங்க அதில் உட்காந்துட்டே தான் பேசுவாங்க. சாப்பாடு காலையில் அமைப்பே அப்படி இருக்கும். வீடு அமைப்பே அப்படி தான் இருக்கும். சாப்பாடு என்ன செய்யணும், அந்த மாதிரி தான் சாப்பாடுலாம் உயர்ந்த சாப்பாடுலாம் கிடையாது. காலையில் டீ கடையில் வைக்கிற போண்டா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இப்போ வீட்டில் சமைக்கலாம் மாட்டாங்க, காலையில் சமைக்க மாட்டாங்க. நான் அறிந்த காலத்தில். இப்போ எல்லாம் மாதிரி தறியெல்லாம் இப்போ போயிடுச்சு. நான் சொன்னது ஒரு 85-90களில் நாங்கள் அந்த ஊரோட தொடர்பில் இருக்கும்போது, அப்போலாம் பெரும்பாலும் சமைக்க மாட்டோம். நம்ம போனால் கூட டீ தான் வாங்கி தருவாங்க. டீன்னு சொன்னால் ரொம்ப தரமாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருக்கும். டீ மாதிரி நம்மளாம் டீன்னு ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த வாழ்க்கையா, இல்லை அங்கே எல்லாருமே அப்படி? எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே அந்த மாதிரி அந்த நெசவு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 500 ரூபா கூட கிடைக்காது. அந்த ஒரு ஆளுடைய ஒரு நாள் பூரா வேலை செஞ்சாருன்னா 500 ரூபான்னா ஒரு மாதம் 15,000 ரூபா அவ்வளோதான் வரும். பெரிய வருமானம் வராது. அப்படி கஷ்டமாக இருந்த அந்த ஊரில் பார்க்கும் பொழுது, இன்னைக்கு தறிலாம் இப்போ இல்லை. அப்போ இந்த நெசவு தொழிலில் ஈடுபடுற நேரத்தில் வெள்ளையர்களுடைய ஆட்சியில் இந்த பாளையக்காரெலாம் ஒழிச்சிட்டு வெள்ளைக்காரன் கையில் எடுத்த பிறகு நிறைய வரி போடுறான் அந்த நெசவாளர்களுக்கு, நூலுக்கு, சாயத்துக்குன்ட்டு நிறைய வரி போடுறான். வரி போட்ட உடனே கணிசமான முஸ்லீம்கள்
அந்த தொழிலை விட்டுட்டு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போயிட்டாங்க. அப்போவே சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போய் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனீங்கன்னா சிங்கப்பூரில் கடையநல்லூர் தெருன்னு தெரு இருக்குது. சிங்கப்பூரில் கடையநல்லூர் இன்னும் இருக்குது. கடையநல்லூர் முஸ்லீம் ஜமாத்துன்னு ஒரு ஜமாத்தும் இருக்கிறது. நான் கடையனூருக்காரங்க மட்டும்தான். நான் சிங்கப்பூர் போயிருக்கும்போது அந்த ஜமாத்தை என்னெல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இந்தியாவிலேருந்து யார் போனாலும். இப்போ கடையநல்லூரில் உள்ளவங்க இங்கே இந்த நெசவு தொழிலில் வர்ற கஷ்டத்தை ரொம்ப எல்லை மீறி போனவுன்னா பெரிய குரூப்பாக முஸ்லீம்கள் மற்ற சமுதாயம் போகல, முஸ்லீம்கள் நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா ஒரு 10-15% பேர் அப்போவே மலேசியா சிங்கப்பூர் போயிட்டாங்க. அங்கே சிட்டிசன் ஆகிட்டாங்க. அரபு நாடு கிடையாது. அப்போ அரபு நாடு போகல, மலேசியா சிங்கப்பூருக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் கீழக்கரை மக்களும் சிங்கப்பூர் தானே போயிருக்காங்க. கீழக்கரையெல்லாம் இலங்கைக்கு போவாங்க. கீழக்கரை பெரும்பாலும் இவங்க வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு போய் சிங்கப்பூர்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த கடையநல்லூர் ஜமாத்துன்னே ஒரு ஜமாத்து எல்லாம் ஒன்று கூடுவாங்க. இதே இந்த கடையநல்லூர் கலாச்சாரத்தை பேணுவாங்க. இந்த ஊரில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பண்பாடு பழக்க வழக்கம்லாம் இருக்கும். அப்போ அந்த 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 நெசவு தொழில் ரொம்ப நலிஞ்சு போனதுக்கு நேரத்தில் அரசாங்கம் ஒரு வரி போட்ட உடனே நினைச்சிட்டாங்கன்னா அப்போவே கணிசமான பேர் ஒரு 10% பேராவது அங்கேருந்து காலி ஆகிட்டாங்க ஊரை விட்டு. அவங்களாம் இப்போ இருந்தாங்கன்னா முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக கூட இருந்திருப்பாங்க. 10% பேர் அப்படியே நினைஞ்சிட்டாங்கன்னா மொத்தமாகவே அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே வந்து குடிமக்கள் ஆகிட்டாங்க. ஒய்ஃபெல்லாம் கூட்டி போயிட்டாங்க. ஆமாம், எல்லாம் குடும்பத்தோடு போய் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே சிட்டிசனாக போயிட்டாங்க. அப்போவே அதில் போயிடுச்சு. அதுக்கு பிறகும் இந்த நெசவு தொழிலில் அவங்க செஞ்சிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ நவீன காலத்தில் வந்து எல்லாம் விஷயம் தெரியாயிருச்சு. இவங்க வந்து ஒரு லுங்கி தயாரிக்கிறதுக்கு ஒரு 4 பூரா 2 லுங்கி தான் தயாரிக்க முடியும். அவன் 1 மணி நேரத்தில் 200 லுங்கி தயாரிச்சிடுவான். மிஷினில் தயாரிக்கிறது விசைத்தறி. இது கைத்தறி. இவங்க வச்சுருந்தாலும் என்னென்னு கேட்டால் மிஷின் போட மாட்டாங்க. கையினாலேயே இழுத்து என்ன செய்வாங்க, தயார் பண்ணுவாங்க. ஒரு கையில் தயாரிக்கிறதா இருந்தாலும், போர்வை தயாரிக்கிறதா இருந்தாலும், ஒரு டவல் தயாரிக்கிறதா இருந்தாலும் அது பெருசாக தயாரிக்க முடியாது கைத்தறியில். அப்புறம் வந்து எல்லாம் ஹேண்ட்லூம் தான். ஹேண்ட்லூம்ங்கிறதுல என்ன இப்போ மிஷினுக்கு வந்துருச்சு. மிஷின் வந்து தறிகள்லாம் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்த உடனே அப்போ இவங்களுக்கு போட்டி போட முடியல. அவன் மிஷினில் தயாரித்து கம்மியான ரேட்டு கொடுக்குறான். இவங்களுக்கு கட்டுப்படி ஆகிற ரேட்டு கொடுத்தா நஷ்டமாகுது. இவங்க தயாரித்து நஷ்டம் கொடுத்தாங்கன்னா அவனோட போட்டி போட முடியல. அந்த மாதிரி நிலை வந்தவொடனே இந்த தொலைச்சி முழுவணும், இந்த தொழில் நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு எல்லா சமுதாயத்தில் உள்ளவங்களும் அந்த தொழிலை கைவிடணுங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. முஸ்லீம்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி நிலை வந்த உடனே அப்போ தான் இந்த வளைகுடாக்கள் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது. பெட்ரோல் வளம்லாம் இருக்குது, நம்ம அங்கே போயிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நினைஞ்சாங்கன்னா ஒரு 10 பேர் போனாங்கன்னா எல்லாரையும் கூட்டிடுவாங்க. இப்போவுமே ஒரு 10 பேர் ஒரு நாட்டுக்கு போயிட்டான்னு சொன்னால் அந்த 10 பேரை வச்சு 10,000 பேர் போயிடுவான். ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் போயிடுவான்ல, அந்த தொடர்பில் வச்சுக்கிட்டு வந்து அப்படி கேள்விப்பட்டு அப்படி போயிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் மக்கள் கணிசமாக வளைகுடாவில் இருக்கிறாங்க. அந்த வளைகுடாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இதை சுத்தமாக முஸ்லீம்கள் வந்து அந்த தறியை விட்டுட்டாங்க. முஸ்லீம்கள்கிட்ட வந்து ஒரு 5% கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. வீடுகளில் தறி இருக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் போய் சில வீடுகளில் பார்ப்போம், அந்த தறி ஏற்கனவே இருந்த அடையாளங்கள் வச்சுருப்பாங்களே தவிர அது தொழிலாக செய்கிறவங்க கிடையாது. விட்டுட்டாங்க. அந்த தறியெல்லாம் வீட்டில் இருக்கு. சில வீடு இடிச்சு கட்டாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அது இருக்கும். அந்த அடையாளத்துக்கு இருக்குமே தவிர அதை தொழிலாக பண்ணுறது கட்டுப்படி ஆகாதுல்ல. வெளிநாட்டுக்கு போனால் ஒரு 50,000 60,000 சம்பளம் கிடைக்கிது. இங்கே இருந்து 10,000 கூட கிடைக்காது. அப்படின்னு வந்தவுடனே அவங்க வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்துச்சு இந்த தறியை விட்ட உடனே. அதே மாதிரி வந்து இங்கே மற்ற சமுதாயத்துக்காரங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க படிச்சுட்டு ஐடி அந்த மாதிரி பெங்களூரு அப்படின்னு சொல்லி வந்து முஸ்லீம்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த ஊரை விட்டுட்டு வந்துடுறாங்க தொழில் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த படிப்புக்கு தகுந்த வேலையை எடுத்துக்கிட்டு போனால் தான் நமக்கு முன்னேற முடியும். இனிமேல் இந்த கைத்தறி வச்சு மாரடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி போன வகையில் தான் இந்த வெளிநாடுகளில் பொண்டாட்டி கூடலாம் விட்டுட்டு நல்லது கெட்டது இல்லாமல் போயிட்டாங்கிறோம்ல, அந்த ஒரு பேச்சு வருது. ஆனால் இவங்க போகிறதுக்கு முன்னாடியே டெல்டா மாவட்டங்களில் உள்ளவங்க நிறைய பேர் போயிட்டாங்க. இது புதுசு. தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், சவரக்கோட்டைன்னு ஒரு ஊர் ஃபுல்லாக சொல்லுவாங்களே, ஒரு ஊர் முழுக்க சிங்கப்பூருக்கெல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி ஊர்லாம் இருக்குது. அப்போ வந்து அங்கே உதாரணமாக நாகூர், நாகப்பட்டினம், திருவாரூர், பரங்கிப்பேட்டை, கடலூர், அதிராம்பட்டினம், அம்மாப்பட்டினம்னு இந்த டெல்டா பகுதி, அதெல்லாம் டெல்டா நிறைய சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே கல்ஃபுக்கு நிறைய இவங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. முஸ்லீம்கள் தான், அவங்க முஸ்லீம்கள் தான். இவங்க இந்த கடையநல்லூர்காரங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்க முதல்ல போயிட்டாங்க. அது கடையநல்லூருக்கு தான் இந்த பிரச்சனைன்னு கிடையாது. இந்த கணவனை பிரிந்து மனைவி ஏங்குறது, மனைவியை பிரிந்து கணவன் கப்பலுக்கு போன மச்சான்லாம் இருக்குதுல்ல,
இன்னும் சொல்ல போனால் அந்த கப்பல்ங்கிற விஷயத்தையே அந்த வெளிநாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வழக்கமே அந்த டெல்டாவில் தான் வருது. கப்பலுக்கு போயிருக்காரா அப்படின்னா கப்பலுக்கு போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போய் பாப்பா இங்கே தாப்பனார் எங்கன்னா கப்பலுக்கு போயிருக்காருமாங்க. கப்பலுக்கு போயிருப்பாருன்னா ஏதோ வெளிநாட்டில் இருக்கான்னு அர்த்தம். வெளிநாடு என்பதற்குரிய சொல்லாக கப்பல் மாறிடுச்சு. ஓ, இது முஸ்லீம்கள்ட்ட மட்டும் பழகிற வார்த்தை, எல்லாரும் முஸ்லீம்கள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கட்ட விளக்கமாறா இருந்தாலும் கப்ப விளக்கமாறா இருக்கணும்பாங்க. ஓகே, கட்ட விளக்கமாறா இருந்தாலும் அங்கேருந்து வந்திருக்கணும், ஃபாரின் விளக்கமாறா. ஓ, அதான் கப்பா விளக்கமாறு. ஆமா, விளக்கமாறா இருந்தாலும் அங்கிருந்து வந்திருக்கணும். அப்படி பழமொழியா இருக்கு. தஞ்சாவூர்ல வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது. கட்ட விளக்கமாறு வாங்கினாலும் சரி, அது கப்ப விளக்கமாறா இருக்குன்னு அப்படி பழமொழியில அந்த நாட்டுல இருக்குது. இந்த கடையநல்லூர்ல உள்ளவங்க படுற இந்த வேதனைகள் இதை விட அதிகமாக டெல்டா மாவட்டங்கள்ல படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னோடி அவங்க போயிட்டாங்க. இவங்க கடையனூர்காரங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவங்க நிறைய போயிட்டாங்க. அந்த டெல்டா மாவட்டங்களில் ஃபுல்லாகவே வெளிநாடுகள் தான். நாங்கள்லாம் மதரசாவில் ஓதுற காலத்திலேயே அந்த அந்த பகுதியில் நாங்கள்லாம் படிச்சிருக்கிறோம் மதரசாவில். அப்போவே வெளிநாட்டில் தான் வளைகுடாவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. போனால் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறபடி இந்த பொருளாதாரத்தை இப்போ நாட்டில் ஒரு சரியான வளம் இல்லாதனால தான் போகிறாங்க. வெளிநாட்டுக்கு முஸ்லீம்கள் அதிகமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அதை கவனிக்கணும். எல்லா சமுதாயமும் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் போக முஸ்லீம் மட்டும் ஏன் போகிறான்? இல்ல அதுதான் நானும் கேட்கணும். ஏன்னா கடையநல்லூர்ல இந்து இருக்கிறாங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர் இருக்காங்க. அதே முஸ்லீம் மட்டும் கஷ்டப்படுறான், முஸ்லீம் மட்டும் வெளிநாட்டுக்கு போறான், அவன் மட்டும் கப்பலுக்கு போன மச்சான் ஏன் பாட்டு பாடுறான். அதே ஊர்ல பக்கத்து தெருவுல ஒரு நாடார் இருக்கிறாரு, சொந்த ஊர்லயே முன்னேறாரு, மறவர் இருக்காரு, படிச்சு முன்னேறாரு. அதே முகம், அதே நிறம், அதே உருவம், அதே ஊர்ல வாழக்கூடிய முஸ்லீம் மட்டும் கப்பலுக்கு போன மச்சான் என் வாழ்க்கை அப்படி போயிருச்சு, 20 வருஷம் 30 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைய பிரிஞ்சு போன ஏன் பாடணும்? அதே தமிழ்நாடு, அதே தமிழ் மொழி, அதே மாவட்டம், அதே திருநெல்வேலி, அதே தஞ்சாவூர் தானே. ஏன் முஸ்லீம்கள் மட்டும் இப்படி ஒரு துயர வாழ்க்கையே மாதிரி அமையுது? என்ன காரணம்? என்ன அமையுதுன்னு கேட்டாங்க, வெள்ளைக்காரங்காலத்துல முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருந்தான். சரி, எங்க படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தான். கல்வியிலையும் கொடுத்துருந்தாங்க. கல்வியிலையும் அரசியல் பிரிவு மட்டும் தானே வாங்கினாங்க. இல்ல, கல்வியே கொடுத்துருந்தா. நாங்க என்ன செஞ்சிட்டோம்னு கேட்டா, வெள்ளைக்காரன் படிப்பு ஹராமுன்னு படிக்க மாட்டேன்ட்டோம். அவன் கொடுத்திருந்தான். கொடுத்திருக்கும் போது எங்க மத குருமார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, வெள்ளையனுடைய படிப்பு நம்ம தேவையில்லை, ஹராம் படிக்கக்கூடாது, அதை படிச்சா தான் அவனை எதிர்க்கிற உணர்வு வரணும்ல, அதுக்காக இந்த படிப்பை வெறுக்கணும். வெள்ளைக்காரன் படிப்பு கொடுக்குற படிப்பை நான் படிக்கிறது, நீ என்னை அடிமைப்படுத்த பாப்பா, உன் படிப்பு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி படிக்காம ஆக்கிட்டாங்க. அப்போ ஒரு சமுதாயமே படிக்காத ஒரு தலைமுறை ஆக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்துக்களோட இஸ்லாமியர்கள் படித்தவர்கள் எண்ணிக்கை குறைவு தான். காரணம் என்னன்னு கேட்டால், படிக்க வேணான்னு சொல்லி காந்தி அறிவிக்கிறாரு, அதை ஏற்றுக்கிட்டவங்க முஸ்லீம்கள் தான். காந்தியே சொல்றாரா? காந்தி தானே ஒத்துழையாமை இயக்கம் கொண்டு வர்றாரு. ஆமா, அது சட்ட மறுப்பு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். பதவிகள்லாம் ராஜினாமா பண்ண சொல்றாரு. நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தால் ராஜினாமா பண்ணுங்க, கல்வி கொடுத்துருந்தா வெளியே வந்துருங்கன்றாரு. அந்த நேரத்தில் உதாரணமாக காகிதம் இல்லத்துங்கிறாங்கல்ல, அவரெல்லாம் நெல்லையில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த காந்தி அறிவிப்பை கேட்டு அதை விட்டு வெளியே வர்றாரு, காலேஜை விட்டு படிப்பை விட்டு வெளியே வர்றாரு. படிப்பு தியாகம் பண்ணிட்டு. வேறு சமுதாயம்லாம் தியாகம் பண்ணலை. எத்தனை பேர் ஜஸ்டிஸ் நீதிபதிலாம் நியமிச்சிருந்தாங்க, அந்த வேலையெல்லாம் விட்டு வந்தாங்க. அப்போ ஒரு சமுதாயமே படிக்காத சமுதாயமாக படித்த படிப்பை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. படித்தவங்கலாம் நிப்பாட்டிட்டாங்க. தேசபக்தி பணக்கார முஸ்லிம்ஸோட பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, இல்லை தேசபக்திங்கிற ஒரு பேரில் இவங்க இந்த ஊட்டினதில் நம்பி ஏமாந்துட்டாங்க. மற்றவங்களாம் ஏமாறலை. காந்தி சொன்னதை கேட்டு வேற சமுதாயம்லாம் படிப்பை விடலை. இப்போ காந்தி சொன்ன அந்த காகிதம் இல்லை. சட்ட மறுப்பு இயக்கத்துல பல வழக்கறிஞர்கள் வேலையை புறக்கணிச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவர்களும். ஆனா பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவங்களா அப்பயும் அதை மெயின்டைன் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல வழக்கறிஞர்கள் எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல, இப்ப காகிதம் இல்லத்து காலத்துல அண்ணா இருந்தாரு, அண்ணா படிச்சவர், நெடுஞ்செழியன் இருந்தாரு. அவங்களாம் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்களாம் WMA படிச்சவங்க. மதியழகன் இருந்தார், கிருஷ்ணசாமி இருந்தார், ஆசத்தம்பி இருந்தார், அன்பழகன் இருந்தார், கருணாநிதியை தவிர எல்லாருமே படித்த ஆளுங்க. அனைவரும் படித்த ஆளுங்க. ஆனால் முஸ்லீம்ல எடுத்துன்னு யாரும் படித்த ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னு இவங்க திராவிட ஐடியாலஜில வந்தவங்கல்ல, படிக்கணுங்கிறதே அரசியல். அதாவது எங்களை பார்ப்பனர்கள் படிக்க விடாம பண்ணிட்டாங்க பிராமின்ஸ். நாங்க படிக்க கூடாது, நாங்க படிச்சா சூத்திரனுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்துன்னு. அப்ப நாங்க படிப்போம், படிக்க இடஒதுக்கீடு கொடுத்து படிப்பை அடிப்படையாக கொண்ட திராவிட இயக்கத்தை உண்டாயிட்டாங்க. அந்த உணர்வு எங்களுக்கு எல்லாம் போச்சு. முஸ்லிம்களுக்கு படிக்கலைன்ற ஒண்ணு. உதாரணம், எங்க தகப்பனார் படிக்கலன்னா என்னை படிக்க வைப்பாரா? அப்ப நாங்கள் படிக்காத ஒரு சமுதாயமா வந்துட்டோம். அதுக்கப்புறம் படிக்க ஆசைப்படும் போது எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாம போயிடுச்சு. அவன் இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க கூப்பிட்டான். நாங்க வேணாம், படிப்பு படிப்பு எங்களுக்கு தேவையில்லைன்ட்டோம். பிறகு என்ன, சுதந்திரம் பெற்ற பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, முஸ்லீமுக்கு என்று இருந்த இடஒதுக்கீடு எடுத்துட்டாங்க. ஆமா, மத அடிப்படையில் கிடையாதுன்ட்டாங்க.
அப்போ இடஒதுக்கீடு படிப்பு தேசத்துக்காக வேண்டி படிப்பை தியாகம் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக வேண்டி நீங்கள் வெள்ளைக்காரன் காலத்தில் உள்ளதை இப்படி கண்டினியூ பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் அதிகப்படியாக கூட தேசத்துக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடஒதுக்கீடு இல்லைன்ற உடனே எங்களுக்கு வந்து வேறு சமுதாயத்தில் போட்டி போட முடியாது. அவங்கெல்லாம் படித்த அப்போ பாட்டெல்லாம் படிச்சிருப்பாங்க, அவங்க பிள்ளைகளை அவங்க எஜுகேட் பண்ணுவாங்க. எங்களை அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்கல்ல. என் தகப்பனார் என்னை எப்படி எஜுகேட் என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், அங்க மச்சான் துபாயில இருக்காரு, இங்க வேலை இவர் எலக்ட்ரீஷியனா இருக்காரு, அப்ப அந்த லெவல் தான் இருக்கும். அதனால படிப்பு இல்லைன்னு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு உயர்கல்வியெல்லாம் படிக்க முடியாது, மெரிட்ல வாங்குற அளவுக்கு எங்களுக்கு இயலாது அன்னைக்குள்ள நிலையில. ஏன் இயலாதுன்னு கேட்டால், மெரிட்ல வருவதற்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். அவன் தான் மெரிட்ல வருவான். அவனுடைய தகப்பன் படிச்சிருக்கணும், தாயார் படிச்சிருக்கணும், அண்ணன் தம்பி படிச்சிருக்கணும், சித்தப்பா பெரியப்பா படிச்சிருக்கணும். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைய வந்து எஜுகேட் பண்ணி நல்ல மார்க்கில் வாங்கி மெரிட்லேயே போகிறதுக்கு என்ன செய்வாங்க, அவனை தயார்படுத்துவாங்க. எங்கள் வீடுகளில் எல்லாம் வந்துக்கிட்டு முஸ்லீம் வீடுகளில் அப்படி தயார்படுத்த மாட்டாங்க. நான் அவங்க படிக்கலை. என் தகப்பன் அப்படி 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 அவங்க படிக்க விடாம பண்ணது ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு நீ உணர்றீங்க, பெரிய பின்னடைவுன்னு உணர்றீங்க. ஆமா, இல்லைன்னா ஒரு பெரிய, ஏன்னா இன்னைக்கு வரையும் முஸ்லீம்னாலே வணிக சமூகம் தான், வணிக சமூகம், மெர்கன்டைல்ஸ் வியாபாரம் தான். செப்பல் கடை, செல்போன் கடை, எங்க போனாலும் முஸ்லீம் இருக்கிறாங்க. இதனால படிப்பு கல்வி இல்ல, டாக்டர் இந்த மாதிரி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எடுத்தா குறைவா தான் இருக்காங்க. இந்த 3 கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் படிக்கிறாங்க. 3 தமிழ்நாடு அரசு கலைஞர் கொடுத்திருக்காரு. கலைஞர் கொடுத்த பிறகு கொஞ்சம் படிச்சுட்டு வராங்க. ஆந்திரால இருக்குல்ல, ஆந்திராவில இருக்கு, ஆந்திராவில 4%. கர்நாடகால கொடுத்தத பிஜேபி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மறுபடியும் கொடுத்துருக்காங்க இவங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்னால அது பண்ணுவாங்க. கர்நாடகா இருக்குன்னு வைங்களேன், வேற எங்கேயுமே இல்ல, வேற எந்த மாநிலம் வேற மத அடிப்படையில் எங்கேயுமே கிடையாது. அதையும் எடுப்போம்னு சொல்லி தேர்தல் அதையுமே கலைஞர் மத அடிப்படை மாதிரி கொடுக்காம பிசிஎம், பேக்வர்டு கிளாஸ், சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் அப்படி போட்டு தான் கலைஞர் கொடுத்தாரு. எல்லா முஸ்லீமுக்கும் இல்லை. அப்படி அது எதுக்குன்னு கேட்டா, இப்போ எதுக்கு நாங்கள் வெளிநாட்டுக்கு போறோம்னு கேட்டா, நான் வந்து கல்லூரியில் போய் எனக்கு கல்லூரி படிப்புக்கு நான் போக முடியாது. கல்லூரிக்கு போறதா இருந்தா பெரிய தொகை கொடுத்து நான் சேர முடியும், மெரிட்ல சேர முடியாது. என்னுடைய குவாலிஃபிகேஷன் அவ்வளோ இருக்காது. என்னுடைய பெற்றோர் முஸ்லீம் கொஞ்சம் பணக்காரர்களாக இருக்காங்க. பணக்காரர்களாக இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு அப்படி தான் வந்திருப்பாங்க. ஆனால் எதனால நாங்கள் எங்களோட சிந்தனை அப்படி போகிறது காரணம் என்னன்னு கேட்டால், நமக்கு படிப்பு கிடையாது, அவனோட போட்டி போட்டு பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து வர முடியாது. கல்லூரியில் சேருவதாக இருந்தால் மார்க் கம்மியாக இருந்தால் காசு ரொம்ப கேட்பாங்க, மார்க் குறைவாக இருந்தாலும் சீட்டு கிடைக்கும், பல லட்சங்கள் கேட்பானுவோம். அதுக்கு நம்மள்கிட்ட வசதி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இது ஈஸியாக வெளிநாட்டுக்கு போயிடுவோம், நம்ம வேறு சமுதாயத்துக்கு இந்த சங்கடங்கள் கிடையாது. அவங்களுக்கு படிக்க முடியும், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும், மெரிட்லேயே சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வேறு சமுதாயத்துக்கு இருக்கும் பொழுது நாங்கள் மாற்று வழியை தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது முஸ்லீம்கள். அப்போ நமக்கு வந்து சரி வராது. அதனால தான் வந்து 10ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. இப்போ கூட ஆண்களை வந்து +2 படிச்சுட்டானா வெளிநாட்டுக்கு அனுப்பு. ஏன் அப்படி அனுப்புறாங்க? அங்கதான் அவனுக்கு ஈஸியா சோர்ஸ் இருக்கு. நாங்கள் படிக்க நாங்கள் மேலே வர முடியல. இந்த இடஒதுக்கீடுக்கு பிறகு கொஞ்சம் படிக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து இந்த படிப்பு இல்லை. வெளிநாட்டுக்கு போனதுக்கு காரணமே வந்து வேறு சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. வேறு சமுதாயத்துக்கு எங்களுக்கு உள்ள அந்த சங்கடம் இல்லை. அதனால தான் சரி, வெளிநாட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லை, படிப்புலாம் தேவையில்லை, லேபராக தானே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இதை விட கூட சம்பளம் கிடைக்குது, அதனால இதை பார்ப்பாங்க. அதனால தானே தவிர. சரி, இப்போ இது வாணியம்பாடி, ஆம்பூர் முஸ்லீம்கள் யாரும் இப்படி வளைகுடா போற மாதிரி எனக்கு தெரியல. ஆமா, பாளையங்கோட்டை, பேட்டை பகுதியில் இருக்கிறவங்க வெளிநாடு போற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல போறாங்க, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் போறாங்களா? நிறைய பேர். வாணியம்பாடி, ஆம்பூர் ஏன் போறது இல்ல? சென்னையில இருக்க முஸ்லீம் சைதாப்பேட்டையில் அதிகம், ட்ரிபிள்கேன்ல அதிகம், துறைமுகம், மண்ணடி, சென்னையிலே முஸ்லீம்கள் நிறைய பல்கான பகுதிகள் நிறைய இருக்கு. அங்கிருந்து அதிகம் போற மாதிரி தெரியலையே. எல்லாம் ராமேஸ்வரம், தஞ்சாவூர், நீங்க சொன்ன மாதிரி பகுதி, இல்லாட்டி கடையநல்லூர். ஏன் இந்த மாதிரி பகுதியில் மட்டும் போறாங்க? இப்ப நல்ல அடர்த்தியான சிட்டியில இருக்கக்கூடிய ட்ரிபிள்கேன்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அந்த அளவுக்கு வளைகுடா போறது இல்லையே. அதாவது இந்த வாணியம்பாடி அந்த மாதிரியான பகுதியெல்லாம் வந்து அவங்க உருது பெல்ட், அவங்கெல்லாம் உருது பெல்ட். அந்த உருது மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த தோல் தொழில் இருக்குல்ல, தோல் பதனிடும் தொழிற்சாலை, தோல்ல சூ தயாரிக்கிறது, வேலூர். ஆமா, தோல்ல கோட்டு தயாரிக்கிறது, தோல்ல பர்ஸ் தயாரிக்கிறது, தோலை பதப்படுத்துவது, அதிலிருந்து பல பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான தொழிற்சாலைகளில் அவங்க துவக்கி இருக்கிறாங்க. அதில் இவனுக்கு வேலை கிடைச்சிருது. முஸ்லீம் ஏன் அங்கே போக மாட்டேங்கிறான்னு கேட்டால், அந்த தொழிற்சாலையில் வந்து வேலைக்கு ஆள் இப்பவும் கேட்குறாங்க. வேலைக்கு அலைய தேவையில்லை, படிப்புலாம் அவனுக்கு தேவை கிடையாது, படிப்பே கிடையாது. நீங்கள் லெதர் ஃபேக்ட்ரியில் போய் வேலைக்கு சேர்ந்துடலாம். அவன் வந்து ஒன்றும் சின்னதை பெட்டி கடை வச்சுருப்பான், இல்லைன்னா லெதர் கம்பெனியில் போய் சேர்ந்துருவான். அது நடத்துகிறவங்க முஸ்லீமாகவும் இருக்காங்களா? எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம் தான். ஓ, ஓகே. லெதர் கம்பெனி வச்சுக்கிறவங்கலாம் பெரும்பாலும் முஸ்லீம் தான்.
அது மாதிரி வந்து அந்த லெதர் கம்பெனிகள் வந்து நிறைய பரவலாக இருக்கிறதுனால அது ஒன்று விஷயம். ரெண்டாவது பீடி கம்பெனி ஜாஸ்தி. சரி. பீடி இஸ்லாத்தில் கிடையாது, கூடாது, ஹராம் அது. ஆனால் முஸ்லீம் செய்யது பீடி. செய்யது பீடி. மம்முட்டி அந்த விளம்பரத்துக்கு வருவாரு. அப்படியா? சின்ன வயசுல மம்முட்டி படம் போட்டு தானே செய்யது பீடின்னு. அதுக்கு போட்டியா தான் கணேஷ் பீடி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க. அரசியலா ஒரு இது பண்ணி கொண்டு வந்தாங்க. செய்யது பீடிங்கிறது திருநெல்வேலில இருந்து வருது. ஓ சரி. இது வந்து இங்க வந்து மம்முட்டியும் முஸ்லீம் தான். மம்முட்டி முஸ்லீம் தான். அது மாதிரி இவங்க பீடி வந்து என்னன்னு கேட்டா அந்த பாவட்டா பீடி, இப்படி அந்த மாதிரியான பீடிகள், குடியாத்தம் பகுதியெல்லாம் பீடி தொழில் நிறைய இருக்கு. ஓ ஒண்ணு பீடி சுத்துறதுக்கு போயிடுவாங்க. அதாவது வேலை வாய்ப்புக்கு வந்து பக்கத்திலேயே குடிசை தொழில் மாதிரி அதுல ஒரு சம்பத்தியம் கிடைக்குது. அதனால இவங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு நாட்டம் கிடையாது. உள்நாட்டுல இருந்து கொண்ட நம்முடைய படிப்புக்கு தகுந்தவாறு உள்ள வேலைகள் இங்க கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. சிட்டியில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க பெரும்பாலும். எப்போவுமே திருவள்ளிக்கெல்லாம் போகலன்னு சொல்கிறீங்கல்ல, சிட்டியில் உள்ளவனுக்கு இதை வாழ்வதற்கு தொழில் கிடைச்சிடும். ஏதாவது ஒன்று கிடைச்சிக்கிட்டு இருக்கு சிட்டியில் உள்ளவங்களுக்கு. ஏதாவது நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு தஞ்சாவூரில் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க, பெங்களூருக்கு போங்க. எதுக்கு கப்பல் தாண்டி அவ்வளோ தூரம் போகிறீங்க? இல்லை, மெட்ராஸ் சோர்ஸ் வரணும். எங்கே வந்து தங்குவான்? நீங்கள் மெட்ராஸ் உங்கள் ஊர்லேருந்து ஒருத்தன் வந்தால் என்ன செய்வான்? எங்கே தங்குவான்? அதுக்கு ஏதாவது இங்கே இருந்தவனுக்கு சரியா வருமே தவிர திடீர்னு ஒருத்தன் வந்து அந்த அளவு கூட இதாகல மக்கள் வாழ்க்கை, இஸ்லாமிய மக்கள் வாழ்க்கை. வெளியூர்ல இருந்து இங்க சென்னைக்கு ஒருத்தன் வந்தான்னு வைங்க, அவன் எங்க தங்குவான்? அவன் எங்க தங்குறது? லாட்ஜில் தங்க முடியுமா? உறவினர்கள் அவ்வளவு கிடையாது. உறவினர்கள்லாம் குட்டி வீடா வச்சிருப்பாங்க. அதுல 2 நாளைக்கு மேல யாரையும் வச்சிருக்க முடியாது. சின்ன சின்ன வீடுகள் தான். நீங்க முஸ்லீம் வீடுகளை பாத்தீங்கன்னா எல்லாம் முன்னாடியே பாருங்களேன், எல்லாம் சின்ன சின்ன வீடா தான் இருக்கும், பெரிய வீடா இருக்காது. அதனால வந்து வெளியூர்லேருந்து வந்துங்க தங்கி அதே விருந்தாளி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒத்துக்குருவாங்களே தவிர காலமெல்லாம் அவனுக்கு சோறு போடுவாங்களா? அதனால வந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்தெல்லாம் முடியாது. அது ஒரு சின்ன சதவீதத்தில் வந்து கஷ்டப்பட்டு எதாவது செய்யலாமே தவிர பெரிய நம்பரை வந்தாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால சிட்டி பகுதியில் அதிகமாக போயிருக்க மாட்டாங்க. சிட்டியில் உள்ளவங்க யார் போவாங்கன்னா படிச்சிருப்பான்ல, படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலைக்கு போவான்ல, அவன் போவான். படிப்புக்கு உள்ள வேலைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். சிட்டிலேயே வந்து ஒரு என்ஜினியர் அந்த மாதிரி படித்தாங்க, அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க தான் போவாங்களே தவிர லேபராக போக மாட்டாங்க. ஏன்னா லேபருக்கு இங்கே அவனுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எத்தனையோ கடைகளில் வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் தேவை, டெய்லர் தேவை, சேல்ஸ்மேன் தேவைன்னு கடை போர்டு போட்டு வச்சுருக்கிறான். வேலைக்கு ஆள் இருக்குது, வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கிற இடத்துல வெளிநாட்டு போக மாட்டான்ல. வாய்ப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லையங்கும் போது தான் வெளிநாட்டுக்கு அவன் சிந்திக்கிறான். அதனால் கிராமப்புறங்களில் உள்ள முஸ்லீம்களுக்கு வாய்ப்பு இல்லாதனால அவங்க அதை நோக்கி போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த தறி நெசவு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அந்த தொழில் தான் கடைநூறுலாம் இருந்துச்சு. இந்த பகுதியில் இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் பெரும்பாலும் வந்து விவசாயத்தில் இருந்தாங்க முஸ்லீம்கள். விவசாய தொழில், வெத்தலை, கொடிக்கால் இதுகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுலேயும் போதுமான வெத்தலைலாம் இப்போ போகிற நின்று போச்சு. அந்த காலத்தில் வெத்தலை வாழ்க்கையோட ஒரு அம்சமாக இருந்துச்சு. வீட்டுக்கு போனோம்னா வெத்தலை வாக்கு போட்டு போகாமாங்க, செரிமானத்துக்கு. இல்லை விருந்தாளியாக இருந்தால் கூட வெத்தலை வைப்பாங்க. ஒரு ஆள் போய் கல்யாணத்துக்கு கூப்பிட போகிறா இருந்தால் கூட வெத்தலை வாக்கு போட்டு போங்கம்பாங்க. எங்கள் பகுதியிலாம் வெத்தலைங்கிறது ஒரு டீ காப்பி மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஒளிஞ்சிருச்சா? அப்போ வெத்தலையை வச்சு எந்த வருமானமும் கிடையாது. இவன் யோசிக்கிறான், என்னடா வழி, படிப்புக்கும் போக முடியல, நம்ம இருக்கிற தொழிலையும் வருமானம் இல்லை, வெளிநாட்டுக்கு போயிடுவோம். அப்படி தான் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்களே தவிர இது முஸ்லீம் மட்டும் சந்திக்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அந்த பேசிக்காக வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு உள்ள வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக நான் ஒரு கடைநல்லூர் வாழ்வியல் மாதிரியான ஒரு விஷயமா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் அது மதம் கடந்து, அந்த ஊர் கடந்து, அது மிகப்பெரிய ஒரு பொருளாதார அரசியல் அதில் இருக்கு. கல்வி மறுக்கப்பட்ட ஒரு அவல அரசியல், கல்வியை நாங்களே மறுத்த ஒரு பெரிய பிழையான அரசியல், இவ்வளவு விஷயங்கள் இதுல கலந்துருக்கு அப்படிங்கிறத, இவ்வளவு பைண்டா இருக்குங்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே மக்களுக்கு, இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக தமிழர்களுக்கு, மனிதர்களுக்கு இப்படி ஒரு சூழல், ஏன் இப்படி ஒரு சமூகம் கல்வி அதிக அளவில் கிடைக்காம போயிருக்கு, யாரு காரணங்கிறத ஒரு ஆய்வு செய்வதற்கும் இந்த நேர்காணல் பயன்படும் நினைக்கிறேன். நன்றி.